கடந்த 100 வருஷமா தமிழ்நாட்டோட இன்ஜினியரிங், மோட்டார் மற்றும் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்களை மேனுஃபேக்சர் பண்றதுல கோயம்புத்தூருக்கு ஒரு தனி இடம் இருக்கு. தமிழ்நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்லலாம். இண்டஸ்ட்ரியல் ஹப். இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கிற எந்த ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியோட சப்ளை செயின்லையும் கோயம்புத்தூரோட பங்கு கண்டிப்பா இருக்கும். அந்த 100 வருஷமா கட்டப்பட்ட இன்ஜினியரிங் திறமைக்கு ஒரு சவால் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பெட்ரோல் டீசல் கார்கள்ல இருந்து ஈவிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூரும் கோயம்புத்தூரையும் சுத்தி இருக்கிற எம்எஸ்எம்இன்னு சொல்லப்படுற சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் நிலை இன்னைக்கு என்ன ஆக போகுது, இனிமேல் என்ன ஆக போகுது, இந்த ஷிஃப்டை கோயம்புத்தூர் எப்படி சமாளிக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, கோயம்புத்தூர் மோட்டார் இண்டஸ்ட்ரி அழியுமா, ஈவி இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி தன்னை தயார்படுத்திக்கிடுமா, கோயம்புத்தூரின் எதிர்காலம் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாமா? ஒரு டெக்ஸ்டைல் சிட்டி எப்படி இன்ஜினியரிங் சிட்டியா மாறுச்சு? ஆரம்ப காலகட்டத்தில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மோட்டார்கள் மற்றும் உதிரி பாகங்களை இவங்களே சொந்தமா ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் பிரெசிஷன் இன்ஜினியரிங் சொல்லப்படுற துல்லிய பொருளியல் கோயம்புத்தூருக்குள்ள வந்திருக்கு. 1920-30 காலகட்டங்கள்ல விவசாயத்துக்கு தேவையான மோட்டார் மற்றும் பம்புகளை தரமான முறையில தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு சின்ன சின்ன ஒர்க் ஷாப்பா இருந்தது இன்னைக்கு பெரிய இன்ஜினியரிங் கம்பெனியா மாறி இருக்கு. கோயம்புத்தூர் எப்படி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட பேக் போனா மாறிச்சு தமிழ்நாட்டில்? 1990 காலகட்டங்களில் இந்தியாவில் ஒரு பெரிய எக்கனாமிக்கல் சேஞ்ச், பொருளாதார மாற்றம் நடந்துச்சுன்னு இதுக்கு முன்னாடி பண்ண பல வீடியோகளில் சொல்லியிருக்கோம். திருப்பி அதை சொன்ன போடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபோர்டு மற்றும் ஹுண்டாய் கம்பெனிகள் தமிழ்நாட்டில் சென்னையில் பிளான்ட் செட்டப் பண்ணுறாங்க, ஃபேக்டரி செட்டப் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு அந்த காருக்கு தேவையான உதிரி பாகங்களை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஈகோ சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு. ஒரு தொழிற்சாலை இண்டிபெண்டா வளர முடியாது. அதை சுற்றி இருக்கிற சப்ளையர்கள், ஒர்க் ஃபோர்ஸ், இன்ஜினியரிங் நாலேஜ் இது எல்லாம் சேர்ந்து உருவாகணும். அதில் கோயம்புத்தூருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. திறமையான பணியாளர்கள், இன்ஜினியரிங் மைண்ட் செட், தொழில் முனைவோர் கலாச்சாரம், வலுவான சப்ளை செயின் இதெல்லாம் சேர்ந்து கோயம்புத்தூரை இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாற்றிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எப்படி ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணுது? ஒரு பெட்ரோல் இல்லைன்னா டீசல் கார்களில் பிஸ்டன், கிராங்க் ஷாஃப்ட், வால்வ் போன்ற பாகங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக மூவிங்லேயே இருக்கும், ரன்னிங்லேயே இருக்கும். ஆனால் ஈவியில் ஒரு பெரிய பேட்டரி, இன்வெர்டர், அப்புறம் எலக்ட்ரிக் மோட்டார். எலக்ட்ரிசிட்டி மோட்டாரில் பாயுது, அது மூலமாக வீலை ரன் பண்ண வைக்குது எலக்ட்ரிக் வெஹிக்கிள். மேலும் பல கார்களில் மல்டி ஸ்பீடு கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, சிம்பிள் ரிடக்ஷன் கியர் பாக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. இதனால இப்போது கரண்டாக தேவைப்படுற உதிரி பாகங்கள், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குரிய உதிரி பாகங்களோட டிமாண்ட் ஃபியூச்சரில் குறையலாம். ஈவி இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற செமிகண்டக்டர், சாஃப்ட்வேர், பேட்டரி, சென்சார் இதோட டிமாண்ட் அதிகமாகும். அப்போ ஒரு புதிய பரிணாமத்துக்கு எடுத்துட்டு போகும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. கோயம்புத்தூர் பல ஆண்டுகளா கட்டி காப்பாத்திட்டு வந்த இந்த 100 வருஷ சாம்ராஜ்யத்தை, இன்ஜினியரிங் அண்ட் மோட்டார் இண்டஸ்ட்ரி ஹப்பை விட்டு கொடுத்துருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா கோயம்புத்தூரோட டிஎன்ஏலயே ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு, சர்வைவல் அண்ட் அடாப்ஷன். அதாவது என்னன்னா, மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ற கெப்பாசிட்டி கோயம்புத்தூருக்கு இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி டெக்ஸ்டைல் சிட்டியா இருந்த கோயம்புத்தூர் இன்ஜினியரிங், மோட்டார் மற்றும் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்களை மேனுஃபேக்சர் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரியா உருவெடுத்திருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஈவி இண்டஸ்ட்ரிக்கு மாறிட்டு இருக்கு கோயம்புத்தூர். ஆல்ரெடி கோயம்புத்தூர் பேட்டரி கவர்னு சொல்லப்படுற பேட்டரி என்க்ளோஷர், ஈவி மோட்டார் வெஹிக்கிளுக்கு தேவையான உதிரி பாகங்கள், அலுமினியம் கேஸ்டிங், சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்போனன்ட்ஸை ஆல்ரெடி மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சேஞ்ச் ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஈவி ரெவல்யூஷன் இந்தியாவில் மட்டும் கிடையாது, குளோபல்லி இந்த ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு, இந்த சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. சைனா பேட்டரி மேனுஃபேக்சரிங் சப்ளை செயின்ல நம்பர் 1 இருக்கு. இந்த உலக நாடுகள் இந்த ஈவி ரெவல்யூஷன் ரேஸ்ல சைனாவை மாதிரி இன்னொரு பாதுகாப்பான கண்ட்ரியை தேடிட்டு இருக்காங்க. இந்த குளோபல் சப்ளை செயினுக்குள்ள கோயம்புத்தூர் வந்துச்சுன்னா அடுத்து ஒரு புதிய பரிணாமத்தை எட்டும் கோயம்புத்தூர். ஒரு காலத்துல எப்படி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்ஜினியரிங், மோட்டார் இண்டஸ்ட்ரிக்கு மாறிச்சோ அதே மாதிரி ஒரு புதிய பரிணாமத்தை எட்டும் கோயம்புத்தூர் இப்போ. இது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, உலக அளவில் ஈவி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான உதிரி பாகங்களை மேனுஃபேக்சர் பண்றதுக்குரிய
ஹப்பா கூட மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு இன் ஃபியூச்சர்ல. தமிழ்நாட்டோட ஈவி இண்டஸ்ட்ரி அசுர வேகத்தில் வளர்ந்துட்டு இருக்கு. ஓசூர், கிருஷ்ணகிரி மாதிரியான பகுதிகளில் ஆல்ரெடி ஈவி ஃபேக்டரிகள் வந்தாச்சு. புதிய ஈவி பாலிசி மற்றும் சென்னையோட ஆட்டோமொபைல் கட்டமைப்பு இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு ஈவி இண்டஸ்ட்ரியில முன்னணி மாநிலமா மாத்திருக்கு. ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான ஈவி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான உதிரி பாகங்களை கோயம்புத்தூரை தாண்டி வேற எந்த சிட்டி மேனுஃபேக்சர் பண்ண முடியும்? தமிழ்நாடு அடுத்த ஆட்டோமொபைல் புரட்சியை உருவாக்கிட்டு இருக்கு. அதுக்கு கண்டிப்பா கோயம்புத்தூர் சப்போர்ட் பண்ணும். வரலாறு ஒரு முக்கியமான பாடத்தை எல்லாருக்கும் எப்பயுமே கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிறப்போ நம்மளும் சேஞ்ச் ஆகணும். ஒரு மாற்றம் வர்றப்போ அதை சரியான முறையில் அணுகி அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும். அப்படி தயார்படுத்திக்கிட்டோம்னா அது நம்மளை உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும். இல்லை நான் மாறுறதுக்கு ரெடியாகவே இல்லைன்னு இருந்தோம்னா நோக்கியா, கோடாக் கம்பெனிகளுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் நடக்கும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் கோயம்புத்தூர் எப்படி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரிக்கிற ஹப்பா மாறுச்சு, அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அதோட சேஞ்ச் ஓவர் இப்போ எப்படி நடந்துட்டு இருக்கு, அதையெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மெக்டொனால்டோட ஹிஸ்டரி மற்றும் அதை சுற்றி இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள், மெக்டொனால்டு எப்படி உருவாச்சு, யார் ஸ்டார்ட் பண்ணா, அதுக்கப்புறம் அது யார் கையில போச்சு, அவங்க பிசினஸ் மாடல் என்ன, அவங்க எத்தனை வகையான இன்கம் ஸ்ட்ரீம்ஸை ஒரே பிசினஸ்ல பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உங்க முன்னாடி தெரிகிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.